உலகிலேயே மிக சகிப்புத்தன்மை வாய்ந்தவன் முதல்ல அண்ணன் சீமா, ரெண்டாவது நான் தான். ஏன்னா 28 வருஷம் ஒருத்தன் ஒரே பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். நான் எவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மையா இருந்திருப்பேன். ஒரே நிமிஷம். இந்த மேடையில் சீமானை அவர்களே என்று அழைப்பதற்கும் சீமான் அண்ணன் என்று அழைப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது தேர்தலில் எந்த 8.22 விழுக்காடு பெறுவதற்கு நானும் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தேர்தலிலே நின்று 3வது வாக்கை வாங்கி அந்த வாக்கு என் மூலமாக கட்சி அங்கீகரிக்கப்பட்டதோ அதே வாக்கை நான் 4% சீராக குறைத்து அங்கீகாரத்தை இழக்க வைத்து சீமானை அமர வைக்கிற வரை நான் நிற்கப் போவதில்லை என்று முடிவெடுத்து விட்டுத்தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். ஏதோ வெகுருல பேசுவேன். சீமான் தான் வளர்ந்தாரு, நாம் தமிழர் கட்சியில் தான் ஜெகதீசா வளர்ந்தார். நாம் தமிழர் கட்சியை வளர்த்ததும் சீமானை செதுக்கியவர்கள் உருவாக்கியவர்கள் நானும் ஒருவன் என்ற திமிரோடு இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். அந்த பாவத்தை போக்குவதற்குத்தான் இந்த மேடையிலும் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை இங்கு அனுப்பி எனது ரத்தத்தை, அண்ணன் வேல்முருகன் ரத்தத்தை காயப்படாமல் நாகரிகமாக பேசிவிட்டு வா என்று அனுப்பிய வேல்முருகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியில் பேசுகிற தொல்லையே உண்மையிலேயே நீங்கள்லாம் சீமானுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் பெரியாருக்கு பிறகு உங்களை தொடர்ந்து இயங்க வைப்பதில் வெற்றி பெற்றவர் அண்ணன் சீமான். இல்லைன்னா இதை பற்றிலாம் பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. தோழர் சொன்னார், நான் பேச போகிறேன்னு எனக்கு எதிராக நிறைய இருக்கிறாங்கன்னு. நான் எப்பயும் அதை கவனிக்கிறதில்ல. நான் பேசுகிறத மட்டும்தான் அவங்க கவனிக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கிறவன் நான். ஏன்னா நான் தமிழில் இருக்கும் போது கூட நான் என்ன பேசுறேன்னு எவனும் பார்த்ததே இல்லை. இப்போ ரொம்ப பார்க்குறானுவேன். அதனால அதுக்கும் நான் அண்ணன் சீமானுக்கு நன்றி தான் சொல்லணும். நான் ஏதோ புதுசாக எதுவும் பேச போகிறதில்ல. சீமான் அண்ணன் என்ன பேசினாரோ அதை தான் பேச போகிறேன். உலகிலேயே மிக சகிப்புத்தன்மை வாய்ந்தவன் முதல்ல அண்ணன் சீமா, ரெண்டாவது நான் தான். ஏன்னா 28 வருஷம் ஒருத்தன் ஒரே பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். நான் எவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மையா இருந்திருப்பேன். ஒரே நிமிஷம். இந்த மேடையில் சீமானை அவர்களே என்று அழைப்பதற்கும் சீமான் அண்ணன் என்று அழைப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது அவர் பிரபாகரனை பார்த்து விட்டு பேசுவதால் நாகரிகம் இல்லாமல் இருக்கிறார். நான் பிரபாகரனை படித்து விட்டு பேசுவதால் நாம் நாகரிகத்தோடு இருப்போமே. ஆனால் பெரியாரே எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நாகரிகம் இல்லாமல் பேசியதில்லை தான் நான் படித்திருக்கிறேன். சீமான் இந்த அளவுக்கு இருப்பதற்கு காரணம் ஆர்எஸ்எஸோ பாஜகவோ இல்லை, பெரியாரும் பெரியார் மேடையிலும் மார்க்சி அம்பேத்கர் மேடையிலும் தான். அவர் 2004 பேச மேடையில் போது அப்பொழுதும் கூட நான் தான் இருந்தேன். பெரியாரின் பேரன், மார்க்சின் மைந்தன், தம்பி பிரபாகரனின் தம்பி உங்கள் சீமான் பேசுகிறேன்னார். நடுவில் இதே மாதிரி பெரியாரின் பேரன் பேசும்போது ஐயா யுவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள், பெரியாருக்கு ரத்தவலி பேரன் தான், நீ பேரன் கிடையாது அப்படின்னு சொல்லி பெரியார் மைனராக இருந்தார், அப்போ எங்கேயாவது போயிருப்பார். இதெல்லாம் நான் சொல்லிங்க, இளங்கோவன் சொன்னார். அப்போ சொன்னார், இல்லை இல்லை நான் கொள்கை பேரன்னார். இது எப்போ? 2004 டிசம்பர் 24 பெரியார் நினைவு நாள் வரைக்கும் பேசிவிட்டு இப்பொழுது பெரியாரின் அந்த அந்த விசில் அமைப்பு நடந்ததே, அதில் போய் பெரியாரின் சொல்லு பேரன் அவர், கொல்லு பேரன் அவன், பெரியாரின் சொல்லு பேரனான் என்று கொள்கையை மாற்றிக்கொள்ளலாம், உறவை மாற்றிய ஒரே ஆள் சீமான் தான். நான் கொள்கையை மாறலாம். நேற்று வரை நான் அண்ணன் அறிவுமதி அவர்களை சந்திக்கிற வரை கம்யூனிஸ்டாக இருந்தேன். கம்யூனிஸ்ட் குடும்பத்தில் பிறந்தேன். ஏஏஒய்எஃப் இருந்தேன். அண்ணனை சந்தித்த பிறகு பெரியாரிஸ்டாக பிரபாகரனிஸ்டாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தேன். இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறேன். ஒரு காலம் நான் சீமானிஸ்டராக இருந்ததே இல்லை. ஆனா அப்படி கொள்கையை மாற்றலாம், பாதை பயணித்த மாற்றலாம். என் தாய் தந்தையரை ஒரு காலம் மாற்ற முடியாது, அவர் எவ்வளவு அயோக்கியர்களாக இருந்தாலும். ஆனால் தாய் தந்தையரையே மாற்றக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணன் சீமா. இன்னைக்கு பல பேர் தூக்கத்தை நான் எடுத்துட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் இவங்களே பேசிட்டாங்க. இருந்தாலும் அந்த மேடையில் போய் நிற்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்தேன். ஏன்னா
நீங்க நினைக்கிற மாதிரி எதையும் இப்ப பேசிட மாட்டேன், சீமான் நினைக்கிற மாதிரி எதையும் பேசிட மாட்டேன். ஏன்னா அது ஒரு போலி பிம்பம், அதற்கு குண்டூசி போதும். தேவைப்படுகிற நேரத்தில் வெடியுண்டோ பீரங்கியோ கட்டாயமாக பயன்படுத்துவேன், கட்டாயமாக. ஏன்னா இப்பவே நான் பேசிட்டேன்னா ஓ இதுதானான்னு போய் தூங்கிடுவான். தேர்தலில் எந்த 8.22 விழுக்காடு பெறுவதற்கு நானும் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தேர்தலிலே நின்று 3வது வாக்கை வாங்கி அந்த வாக்கு என் மூலமாக கட்சி அங்கீகரிக்கப்பட்டதோ அதே வாக்கை நான் 4% சீராக குறைத்து அங்கீகாரத்தை இழக்க வைத்து சீமானை அமர வைக்கிற வரை நான் நிற்கப் போவதில்லை என்று முடிவெடுத்து விட்டுத்தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். எத்தனையோ பேர் நாம் தமிழிலிருந்து வெளியேறினார்கள். சொன்ன காரணம் என்ன மதிக்கவில்லை, அங்கீகாரம் கொடுக்கவில்லை, அதை கொடுக்கவில்லை. நான் சொல்லிவிட்டு வந்தது, பெரியாரை என்று சீமான் ஒழிப்பேன் என்று சொன்னாரோ அன்றுதான் நான் வெளியே வந்தேன். அதுவும் பிராமண கடப்பாறையை தூக்கிய பிறகு நாம் விடுவதாக இல்லை. தமிழ் தேசிய கடப்பாறையை நாக்பூரிடம் விட்டுவிட்டார், அதை நாம் மீட்டெடுத்து விட்டோம். அதாவது சீமானுடைய வாழ்க்கை என்பதே பிரபாகரனை சந்திப்பதற்கு முன் சந்திப்பதற்கு பின். இப்பொழுது பிராமண கடப்பாறை அவர் எடுப்பதற்கு முன் எடுத்ததற்கு பின் என்றாக பிரித்து விட்டோம். ஏதோ இவருள்ள பேசுவானு, சீமான் தான் வளர்ந்தாரு, நாம் தமிழர் கட்சியில் தான் ஜெகதீசா வளர்ந்தார். நாம் தமிழர் கட்சியை வளர்த்ததும் சீமானை செதுக்கியவர்கள் உருவாக்கியவர்கள் நானும் ஒருவன் என்ற திமிரோடு இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். அந்த பாவத்தை போக்குவதற்குத்தான் இந்த மேடையிலும் நின்று கொண்டிருக்கிறேன். தலைவரை போய் சந்தித்து வந்தார் 2008 பிப்ரவரி 8. 4ஆம் தேதியே நாங்கள் பிப்ரவரி 4 இங்கிருந்து கிளம்பணும். அன்னைக்கு அங்கிருந்து ஒரு அழைப்பு வந்தது, இன்று வராதீர்கள், அன்று இலங்கையினுடைய சுதந்திர நாள், அவர்களுக்கு அவர்கள் வான வேடிக்கை நடத்துவார்கள், நாமும் வான வேடிக்கை நடத்துவோம், நீங்கள் திரும்பி போய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அழைத்து விட்டு வந்தேன். அந்த பயண திட்டத்தை ஒழுங்காக அமைத்து அவர் போயிட்டு வருவதற்கு ரகசியம் காத்து அன்றைக்கு அந்த பயண திட்டத்தை ஒழுங்கு செய்தவன் நான் தான். தலைவரை சந்தித்து அங்கு சென்று ஒரு வாரம் அவர் தலைவரை சந்திக்கவே இல்லை. எல்லோரும் சொன்னார்கள் தலைவரை சந்திக்கவில்லை, அந்த புகைப்படம் எல்லாம் போட்டோஷாப் என்று சொன்னார்கள். நான் உண்மையை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. கண்டிப்பாக அவர் தலைவரை சந்தித்தார். ஆனால் அவர் 15 ஆண்டுகள் பேசுகிற அளவுக்கு அவர் தலைவரை சந்திக்கவில்லை. காரணம், இயக்குநர்களுக்கு எப்போதுமே ஒரு மனநிலை உண்டு. தான் எடுக்கிற கதை, நான் படமாக எடுக்கிற கதை எடுக்க முடியாத போய்விட்டால் சாகும் தருவாய் வரை அந்த கதையை சொல்லிக் கொண்டே இருப்போம், யாரை பார்த்தாலும் சொல்லிக் கொண்டே இருப்போம். அதுபோல அண்ணன் சந்தித்தார், 2 முறை சந்தித்தார். ஒரு வாரம் கழித்து ஒரு அரை மணி நேரம் முதலில் சந்தித்தார். அதற்கு பிறகு 2வது முறை 6-7 நிமிடங்கள் சந்தித்தார். அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். அதுக்கு பிறகு சந்திக்கவில்லை. இதெல்லாம் அவர் போய்விட்டு வந்தது என்னிடம் சொன்னது. அங்கு இருந்தது 14 நாட்கள். ஏனென்றால் விசா ரினியூவல் செய்யவில்லை. ஏன்னா அன்றைக்கெல்லாம் அரவியல் விசா. அந்த 14 நாளில் அவர் சொல்கிற கதை நான் எவ்வளவு சகிப்புத்தன்மையோடு கேட்டிருப்பேன், சிந்தித்து பாருங்கள். அதனால் இவர்கள் திட்டுகிற திட்டம் எல்லாம் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ஒரு மாபெரும் போராட்ட வீரனை எத்தனையோ பேர் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. அண்ணா அறிவுதி போனார், சுபவி போனார், திரைப்படத்தில் பாரதி ராஜா போனார், மகேந்திரன் போனார். இவரெல்லாம் போயிட்டு வந்து இந்த இனத்தினுடைய விடுதலையை படமாக செய்ய வேண்டும், பாரதி ராஜா அவர்கள் எடுக்க வேண்டும், மகேந்திரன் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் பேசினார்கள். நான் போய் போராட்டம் நடக்கிற துவக்கிற காலம் அது. ஏன்னா 2009 போராட்டம் முடிந்து விட்டது. 2008 போராட்டம் நடந்துட்டு இருக்கிற நேரம், துவங்குகிற நேரம். அங்க போய் இவர் ஏதோ ஓசியின் போலவும், ஒரு தேசிய இன விடுதலையை வென்றெடுத்த பிடல் காஸ்ட்ரோ போலவும், இல்லை பாலஸ்தீன விடுதலைக்கு போராடி ஏசார் அராபத்தை போலவும் இவரை அழைத்து வைத்து அத்தனை அறுசுவை உணவுகளையும் வைத்து, அதுவும் இட்லி கறி வைத்துன்னு சொன்னார் பாருங்க, கறி இட்லி வைத்துன்னு. அதாவது தமிழர்களுடைய உணவு அதெல்லாம் இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்லிட்டாரு அண்ணா, ஏன் நமக்குலாம் வருத்தமா இருக்குன்னு வச்சுங்க, மான்கறி ஊறுகாய் தின்னு சொல்றாரு. நீங்க இப்ப இல்ல படப்பிடிப்புல டேய் நாங்கெல்லாம் ஒரு படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே சாயந்தரம் போய் நாளைக்கு என்ன வேலை, மாலையில் என்ன வேலைன்னு கேட்டுதான் தூங்குவோம்.
படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும்போது டேய் அந்த ஆர்டிஸ்ட் வந்தா தான் இந்த ஆர்டிஸ்ட் வந்தா கேட்க மாட்டார். 11:30 மதியம் என்னடா வச்சிருக்க, என்ன பண்ணு, அந்த இது இருக்குல்ல, உப்பு கறி இருக்குல்ல, கருவாடு தோக்கு இருக்குல்ல, தயாரிப்பாளர் அங்கே அள்ளு கல்றுவான்டா, படம் எடுக்கிறாங்களா சாப்பிட வந்தாங்களாங்கிற அளவுக்கு குடலே கருகிடும். அந்த மாதிரி ஏன் சொல்றேன்னா, இவர் யார் மூலமாக போனாரோ அந்த கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையினுடைய செயலாளராக இருந்த சேரநாதன் அவர்கள், இவர் எந்த அளவிற்கு பழக்கமோ அந்த அளவுக்கு எனக்கும் பழக்கம். இவர் அங்க இருந்துட்டு வரும்போது இந்த மான் கறி மேட்டர் சொல்லிடுறேன். மான் அங்கு தடை செய்யப்பட்ட விலங்கு. எந்த சட்டத்தை விதியை போடுகிறாரோ அதை முதலில் மதித்து நடப்பது தலைவர் பிரபாகரன். தடை செய்யப்பட்ட விலங்கை தடையை மீறி இவருக்கு சுட்டு போடுவதற்கு இவர் என்ன, இதெல்லாம் நம்ம வாயால சொல்லக்கூடாது தம்பி, மரியாதையா வேற பேசக்கூடாது சொல்லிட்டான். ஏன்னா தொடர்ச்சியாக இது போல பேசி போராட்டத்தை சிதைப்பதற்காக இந்திய உளவுத்துறையால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் சீமான் என்பது தெரிந்து கொள்வதற்கு எனக்கு இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. தோழர் சொன்னார் நான் உடனே தெரிந்து கொண்டேன் என்று. நம்ம கொஞ்சம் வீக், அதனாலதான் லேட்டாவது தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ணன் தம்பியாக இருந்தாலும் எனக்கு கொள்கைக்கு எதிராக நிலைப்பாடுகள் இருந்தால் எது குறித்தும் சமரசம் செய்து கொண்டு உன் பின்னால் வரமாட்டேன் என்பதை எனது மார்க்சிய பார்வையிலிருந்து நான் கற்றுக்கொண்டதால் தான் வெளியே வந்து அமைதியாக இல்லாமல் இன்னும் என்னை போன்ற பல இளைஞர்கள் உன் பின்னால் தொடரக்கூடாது, தொடருபவர்கள் மீண்டும் தொடரக்கூடாது என்ற ஒற்றை நோக்கில் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் நான் எல்லா மேடையிலையும் பேசுவது என்று முடிவு செய்து விட்டேன். இதோ நீங்க புதுசா போய் அவர் விசில் இதுல பேசுறாரு. அவர் வந்து பாரதியாரை விமர்சிப்பதற்கு அவர் வாழ்ந்தது 39 ஆண்டுகள். பெரியாரை விட 3 வயது இளையவர். 39 வயதில் எவ்வளவு மாத்தி மாத்தி பாரதியார் பேசியிருக்கிறார், அதை நம்ம விமர்சிக்க முடியும். அவர் அன்றைய சீமானாக இருந்திருக்கலாம், தெரியவில்லை. அவராவது 39 ஆண்டு, இவர் கட்சி ஆரம்பித்து 15 ஆண்டுகளில் நீங்க இந்த 15 நாட்கள் பாருங்கள், அதிலே திருப்பி திருப்பி பேசுவார். பாரதியார் மீது எவ்வளவு விமர்சனம் என்பதாலும் இருக்கும். பாரதியாரை சீமானுக்கு எப்பொழுது தெரியும்? விசில் அமைப்பு கூப்பிட போதுதான் மனப்பாடம் பண்ணி பேசுவதற்காக படித்து விட்டு போயிருப்பார். நீங்கள் நினைக்கலாம் அவர் இவ்வளவு பேசுகிறாரே படித்து விட்டு தான் போவார் என்று. அவர் பெரியாரை பேசிய போதும் சுபவி என்ன சொல்கிறாரோ, அறிவுமதி என்ன சொல்கிறாரோ, குளத்தூர்மணி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுவிட்டு தான் பேசுகிறாரோ, அவர் படித்து விட்டு பேசியதில்லை. படித்திருந்தால் இது மாதிரி பேசவே மாட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உண்மையை தான் சொல்கிறேன். மிக சிறந்த புத்தகம்லாம் நான் வாங்கி கொடுத்த புத்தகங்களாத்தான் அவருக்கு இருக்கும். அவரே பல மேடைகளில் சொல்லியிருப்பார், தம்பி இளையவர் வாங்கி கொடுத்தார் என்று. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம் தமிழர் கட்சி நாங்கள் இருக்கும் வரை, அது இப்போது ராம் தமிழர் கட்சியாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர் விசில் மேடையில் தானே போய் பேசுவார். நான் கூட சொல்லியிருக்கிறேன், உங்கள் பெயரை தயவு செய்து சீமான் என்பதை மாற்றிவிட்டு ஸ்ரீமான் என்று மாற்றிக் கொள்ளுங்கள், நாங்கள் யாரும் கேட்கவே மாட்டோம். இதன் மூலமாக இவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு எது குறித்தும் போக வேணாம், இந்த மண்ணில் பாரதியாரின் கம்பெனியும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஆரம்பித்து கொண்டு போய் சேர்த்தது ஜீவானந்தம். 1965 எங்கள் ஊரில் பெதநாயகத்தில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்று ஆரம்பித்து, அருகில் நடுவில் ஜீவாவும், இந்த ஆண்டில் என்னுடைய பெரிய தாத்தா டி சண்முகம் அவர்களும், இந்த ஆண்டு என் சின்ன தாத்தா ஆர் கிருஷ்ணன் அவர்களும் அமர்ந்து பாரதியை அன்றே நான் உள்வாங்கி கொண்டவன் நான். அதற்கு பிறகு இவர்கள் எல்லாம் தெரிந்த பிறகு சிங்கள தீவிற்கு ஒரு பாலம் அமைப்போம் என்ற பாரதியை நான் வெறுக்க தொடங்கிவிட்டேன். நீ ஈழத்தை ஆதரிக்கிறாய், பிரபாகரனை ஆதரிக்கிறாய் என்று சொன்னால் சிங்கள தீவு யாருடைய? ஈழத்தீவு என்று சொல்லியிருக்க வேண்டும், இல்லை தமிழர்களின் தீவு என்று சொல்லியிருக்க வேண்டாமா? முன்னிருந்த இலங்கை அரக்கர்களை கொண்டொழித்த வில்லது, அது ஆரிய வில்லதுன்னு பாடுகிறார் பாரதியார். அப்பொழுது 1க்கு 2 முரணாக 39 பேசியிருக்கிறாரே. 94 ஆண்டுகள் 3 மாதம் வாழ்ந்த ஒரு தலைவன் எத்தனை முரண்பட்டு பேசியிருப்பார்? அப்படி முரண்பட்டாலும் கூட ஐயா சொன்னாரே, புலின் 1930 தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழுகிய பெரியார் இறக்குமறை தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழங்கியாரு, அதை தானே நம்ம முன்னெடுக்க வேண்டும். நீங்க எல்லாம் மற்றவங்க எல்லாம் இன்னைக்கு பெரியாரை தவறு என்று சொன்னவர், நீங்கள் அமைதியாக இருந்தால் நாளை கட்டாயமாக அம்பேத்கர் தவறு என்று சொல்லுவார், மறுமுறை மார்க்சிமும் தவறு என்று சொல்லுவார். இந்த மார்க்சியர்களும் அம்பேத்கரும் வாயை மூடிக்கொண்டு அவரை பெரியாரை தானே திட்டினார், நம்மளை இல்லையே என்று நீங்கள் அமைதியாக்கிற வரை
கட்டாயமாக உங்களுக்கும் இந்த அவதூறு சொல் வரும். நீங்களும் தெரு தெருவாக பேச வேண்டும். அதனால்தான் நம் பாரதியை விமர்சிக்கவில்லை. விமர்சிப்பதற்கு எத்தனை காரணங்கள் இருக்கிறது. நமது ஒற்றை நோக்கம், நான் சீமான் கட்சி, இன்னொன்று சொல்ல போனா என் பிள்ளைங்களே சொல்லுங்க, என் பொண்ணு என் பொண்டாட்டி, உங்களுக்கு கட்சியில யாரு பதில் சொல்றானோ அவனுக்கு சீமானுக்கு இருக்க யாரு பேரையும் சொல்றாதீங்க. உங்க ஒரே நோக்கம் சீமானை அடிச்சு தள்ளுங்க. நான் சும்மா இங்க வந்து நிக்கல, வீட்டோட அத்தனை ஆதரவோடும் சேர்த்து கொண்டு தான் இங்க வந்து நிக்கிறான். எனக்கு வரும்போது நிறைய போன் போட்டு அங்க போக கூடாது இங்க போகுது மிரட்டானுவேன். தம்பிகளா, நீங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல நீங்களாம் எல்கேஜி, நான் தாளாளர்றா தம்பி. சீமானுக்கு வீரம் வர்றதுக்கு பார்த்துருப்பீங்க, 2-3 கூட்டத்தில் தகராறு இருந்தா, டேய் பாண்டியா எங்க இருக்க போய் பாருன்னு சொல்லுவாரு. பார்த்துங்க. இதுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு சீமான் போன்ற போலி தமிழ் தேசியவாதி இல்ல, உண்மையிலேயே பிரபாகரனை படித்து விட்டு, நான் இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட சொல்லல ஈழத்திற்கு சீமான் நான் செய்த பொருளை கடத்திய ஆயுதம் கடத்தியதில் ஒரு வில்லுக்காட்டு சீமான் செய்ததல்ல, நான் எந்த மேடையிலும் சொன்னதில்லை. அது அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களுக்கு தெரியும். சீமான் தலைவரோடு எடுத்த புகைப்படத்தை கூட அவர்கள் சீமானை நம்பி கொடுத்து அனுப்பவில்லை என்றால் பிரபாகரன் இவரை எந்த அளவுக்கு நம்பினார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை நான் அவர்கிட்ட கேட்டேன். வந்தபோது படம் இல்லை, அந்த படம் 8 படம் வந்தது. 8 படமும் இன்னும் என்னிடம் தான் இருக்கிறது. அன்றைக்கு காவல்துறை கெடுபிடி இருந்தால் தம்பியும் சீமானும் நான் போட்டு வைத்திருக்கிறேன். அந்த ஒரிஜினல் ஆச்சு என்னுடைய மெயில் ஐடியில் தான் வந்தது. அது கூட 1 மாதம் நானாக கெஞ்சி கேட்டு வாங்கினேன். அப்பொழுது சேரலாத நான் கேட்டேன், ஏன் மற்ற படம் எல்லாம் அனுப்பவில்லை, அண்ணன் AK-74 பயிற்சி எடுத்த படத்தை ஏன் அனுப்பவில்லை என்று நான் கேட்டேன். அண்ணே என்னை அண்ணன் தான் கூப்பிட்டார். அண்ணே உங்க அண்ணனை எங்க அன்னை நம்புலன்ட்ட. யோசிச்சு பாருங்க, அங்க ஒரு படம் நடந்துட்டு இருக்கு, எல்லாளன் ஒரு படம். என்ன சொல்ல போது அண்ணன் தம்பி மல்லிச்சினி சீமான் திட்டமிட்டேதான். ஏன்னா அப்ப வந்து சேரலான்ற சொல்றேன், நானும் வரேன் தலைவரை பார்க்கணும்ட்டு. இவரே சொல்லிட்டாரு, அது பாதுகாப்பு வருது உன்னை கூப்பிட்டு போக மாட்டேன்ட்டாங்க. காரணம், அங்க திரைப்பட கல்லூரி ஆரம்பிக்கும் போது, தம்பி நீ தாண்டா முதல்வர், அப்ப கூட்டிட்டு போலான்ட்டார். அப்புறம் தான் அவர் தெரியும் திட்டமிட்டு. ஏன்னா ஒருவேளை அங்க நடந்தது எனக்கும் தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே கூட நான் வெளியே வந்திருக்கலாம். அதனால போயிட்டு எந்த படமும் அவர் தங்கல. அந்த படத்தை துவக்கி வைக்க போகும்போது அழைத்தது வந்து 1 வருஷத்துக்கு முன்னே கூப்பிட்டாங்க. நாங்க போய் இலங்கையில வாழ்த்துக்கள் படம் எடுக்கிற போது அங்க வந்து புலிகள் சந்தித்தார்கள். எங்க நாங்க இருந்து கண்டி நூறுவழியா பகுதியில், அந்த பகுதியில். அப்பொழுதே இவரை கூப்பிட்டார்கள். இவர் 2-3 தடவை போகல. கடைசியில் கூப்பிட்டு நம்மளை கேட்டாங்க, என்ன அங்கே ஒன்றும் பயப்படுறாரான்னு. என்னால் உண்மையை சொல்ல முடியாதுன்ட்டேன். என்னால் உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் நினைக்கிறீங்க இவர் அவ்வளவு சிந்திச்சு, இவர் எப்பேற்பட்ட ஆள் 2 தகவல் கூட சொல்லிடுறேன். ஏன்னா 2004 கதை விவாதத்துக்கு போகிறோம். ஒரு விடுதியில் படுத்திருக்கோம். ஒலிம்பிக்கு 2004 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும்ல, ஒலிம்பிக்கு பார்த்துட்டு இருக்கோம். டேய் எப்படி விளையாடுறான்னு பாருண்ணா. ஏன்னா இது போன தடவை நட ஒலிம்பிக்குங்க படம் லூஸு. 2004 இப்போ 2003 இருக்குன்னாரு. என்னண்ணே ஒலிம்பிக் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குன்னு. இதெல்லாம் சரி. அதுக்கப்புறம் 2006 விஜயகாந்த் எதிர்த்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் விஜயகாந்த் கூட ரொம்ப பழக்கம். தாயகம், கருப்பு நிலா, காந்தி பிறந்தமணி, இந்த படத்தெல்லாம் ஒர்க் பண்ணேன். நான் திரைப்பட கல்லூரி படிப்பதற்கு அவரும் ஒரு கடிதம் கொடுத்து விட்டார். ஆனாலும் என் தொழிலை விட, அவர் சொல்றாரு, என் வருமானத்தை விட என் இனமானத்தை காக்க, இனமானத்தை காப்பதாக சொல்லி வருமானத்தை பெருக்கிக் கொண்டதை விட வேற எதுவும் செய்யவில்லை. அதுக்கு வரேன், பின்னாடி வரேன் கொஞ்ச நேரம். ஏன்னா நீங்க எல்லாம் பேசி முடிச்சு விட்ட பாருங்க, இதை நீங்க யாரும் பேச முடியாது என்ன தவிர. பெரியாரை பேசலாம், அம்பேத்கரை பேசலாம், மார்க்கை பேசலாம். அதுவும் பெரியாரிஸ்டுகளே பெரியாரிடம் பேசுறது நம்மளுடைய அறியாமை ஆகிடும். அதனால இதை நான் மட்டும்தான் பேச முடியும். 27 ஆண்டுகள் பழகிருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் பேச முடியாது. 27 வருஷம் நான் பேசுறதுக்கான இது இருக்கு. 1 வருஷத்துக்கு ஒரு நாள் கூட. அப்போ வந்து விஜயகாந்த் எதிர்த்து வேலை செய்யறதுக்கு போது படுத்திருக்கான். ஏன்னா விஜயகாந்துக்கு வந்து நேஷனல் சிட்டிசன் விருது கொடுத்துருக்காங்க. நான் 2000 அவனுக்கு ஏன்டா சிறந்த குடிமகன் விருதை கொடுத்தாரு? குடிமகன் விருது இல்லடா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார் கவுன்சில் சேர்மன், டெல்லியில் இருந்த சேர்மன் கையெழுத்து போட்டிருக்கு. நம்மளுடைய சிந்தனையை பாருங்கன்னு சொல்றேன், தப்பா எதுவும் சொல்ல. இவரை பார் கவுன்சில் சேர்மன் போட்டிருக்கு, எல்லா பார்லையும் 10% டிஸ்கவுண்ட் உண்டோ?
அண்ணே இது அந்த பார் இல்லைன்னே, வக்கீலுக்கு பிடிச்சவங்கெல்லாம் வக்கீல் தொழில் பணிபுரிவதற்காக ஒரு பார் கவுன்சில் இருக்கு, அதில் பதிவு பண்ணோம். அந்த டெல்லி பார் கவுன்சில் சேர்மன் நான் கையெழுத்து போட்டிருக்காரு. இதெல்லாம் ஒன்று ரெண்டு உதாரணம். அப்படிப்பட்ட ஒரு பெருஞ்சித்தனார் சொன்னது போல், என் வைரமுத்து சொன்னது போல், தமிழனுடைய நீண்ட நெடு வரலாற்றில் மிஞ்சியிருப்பது ரெண்டே அடையாளம், ஒன்று பெரியார், இன்னொன்று பிரபாகரன். அந்த அடையாளத்தை உங்கள் பாஷையில் என்னால் சொல்ல முடியாது, சீமான் அவர்களால் சிதைத்து விட முடியாது. ஏனென்றால் இவர் போய் பேசுவார், பெரியார் மண்ணு இல்லை, பெரியாரே மண்ணும்பார். யாரும் இல்லைன்னே சொல்லியே. அந்த பெரியார் மண்ணில் தான் இந்த சீமான் என்ற விதையே வளர்ந்தது. இந்த சீமான் என்ற விதை பிராமண கடப்பாறையை தூக்கியவுடன் அழிக்கப் போவதும் இந்த பெரியார் மண் தான், புதைக்கப் போவதும் இந்த பெரியார் மண். இதை விட ஒரு கொடுமை, பிராமணனே பிராமண கடப்பாறையை எடுத்துக்க மாட்டான். ஏன்னா இந்த உலகத்திலேயே உழைக்காத உண்ணுபவன் அவன் ஒருவன் தான். ஏன்னா இந்த சமூக மாற்றம் எப்படி நடக்கிறது? உற்பத்தி கருவிகளும் உற்பத்தி சக்திகளும் மாறுகிற போது சமூகம் மாற்றமடையது என்கிறான் மார்க்ஸ். உற்பத்திக்கரியான அருவாளோ களக்கட்டோ மண்வெட்டியோ கடப்பாறையோ அவனே சிரிப்பான், அவன் தூக்கியதாக வரலாறு இல்லை. ஆடையையோ இல்லது காகிதத்தையோ இல்லை இங்க இருக்கிற இரும்பையோ எதையும் அவன் உழைத்து உருவாக்கியதில்லை, பொய்யை தவிர, காட்டி கொடுத்ததை தவிர. அவனைதான் இவர் சொல்லுவாரு, பார்ப்பான் அனைவரையும் சமமாக பார்ப்பான். அன்னைக்கு முடிஞ்சது கதை. அதாவது அவனே சிரிச்சிருப்பான். நான் பிராமண நூல் எடுத்து உங்களை வீழ்த்துவனா கூட சரி, வாழ்த்த முடி, வாள் எடுத்து வீழ்த்த முடியாத அந்த தமிழர்களை நூல் எடுத்து அண்ணன் வீழ்த்திட்டும். நூலுக்கு முன்னால் வாளா, வாளுக்கு முன்னால் நூலா என்றால் நூல் எப்போதும் 2000 ஆண்டுகளாக வென்றதே இல்லை என்று வரலாறு நிரூபித்திருப்பதால் தான் இங்கு நாம் தமிழராக நின்று கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவர் எதுக்கு இந்த அறிவு உதாரணம் சொன்னா, நான் அதை தான் கேட்கிறேன். 2000 இந்த திராவிட கருத்தியல் என்பது என்றைக்கு ஆதிசங்கரர் திருநாவுக்கரசரை திராவிட சிசு அப்படின்னு கேட்டவரோ அன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டதா ஐயா அயோத்திதாசர் பதிவு பண்றார். இல்ல அத்திப்பாக்க மங்கடாசல நாயகர் இந்து மத ஆசார ஆபாச தரிசினின்னு ஒரு புத்தகத்தை வெளியே போறார். 1800 பிறந்தார். இன்னைக்கு 2025 225 வருஷ கருத்துகளால் இருந்தால் கூட அவர் சொல்வது போல், ஆனால் இந்த 3000 ஆண்டுகளாக தமிழனையும் தமிழ் மொழியையும் தமிழ் நிலத்தையும் அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருப்பது ஆரியமா திராவிடமா என்பதை அண்ணனுக்கு தெரியாததில்லை, தெரிந்தேதான் அவர் பேசுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் கொள்கைக்காக பேசுபவர் கிடையாது, கூலிக்காக பேசுபவர். அவர் அப்படித்தான் பேசுவார். தோழர் சொன்னார், அது இந்த தமிழ்நாடு மண் இருக்கிறதே, பாரதியாரையே பாரதியை வைத்து விமர்சிக்க செய்வதுதான் பெரியார் இந்த செய்திக்கு மண். ஏன் 307 70 எடுத்து அண்ணன் போராடல, 356 எடுத்து அண்ணன் போராடல பார். அதை எதிர்த்து போராடினால் பணம் வருமா? மாடுக்காக போராட்டம் நடத்துகிறார், மண்ணுக்காக போராட்டம் நடத்துகிறார், தண்ணீருக்காக போராட்டம் நடத்துகிறார். ஆமாம், ஏன் மக்களோடு அவரால் நடத்தவே முடியாது. அவர் பேச்சை யாரும் கேட்க தயாராக இல்லை. அதனால்தான் அவர் நடத்துகிறார். அதுவும் அவர் இரட்டை பயனுக்காக நடத்துகிறார். மண்ணுக்கு போராடினால் பின்னால் போய் யார் தம்பி மண்ணடிக்கிறவனெல்லாம் பணம் வாங்கி விட்டு வந்து விடுவான். மரத்திற்கு போராடினால் மரம் வெட்டுபவனிலெல்லாம் அவர்கள் பணம் வாங்கி வந்து விடுவார்கள். அவர் தெளிந்தே தான் செய்கிறார். அதனால் அவரை ஏன் அதற்கு போராடவில்லை இதற்கு போராடவில்லை என்றெல்லாம் நாம் கேட்க வேண்டாம். தந்தை பெரியாரை ஏன் என்று தந்தை சொல்கிறார்கள்? வேற அவர் அதற்கு நான் பெரிதும் விரும்பிய சிறு வயதிலிருந்து அவர் கடன் பிடித்து வந்த தா பாண்டியன் அவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்கிறார். நானே தந்தை பெரியார் என்று சொல்கிற போது எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் திராவிடர் கழக தலைவர் என்று சொல்லுங்கள், ஏன் தந்தை பெரியார் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்லுகிற போது ஏன் சொன்னேன் என்றால், தான் சம்பாதித்த பணத்தையும் தான் சொந்த சொத்தையும் பெரியார் நாகம்மை என்ற ஒரு அறக்கட்டளை உருவாக்கி தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு
தானே தந்தையாக இன்சிலை போட்டு படிக்க வைத்ததனால்தான் நான் பெரியாரை தந்தை பெரியார் என்று அவர் சொல்கிறார். தந்தையாவதற்கு தகுதி வேண்டும், அது இரத்த உறவுமுறையாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. உதவுகிற மனப்பான்மை இருந்தால் போதும். அது எதுவும் எங்கள் ஆளிடம் இருக்காது. ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், இதற்கு முன்பு ஐயா மணியரசன் அவர்களும் எந்த கருத்தையும் நாம் பேசவில்லை. ஐயாவே சொல்லுகிறார். ஐயா கா ஜெயராமன் அவர்களும் தமிழ் தேசியம், இன்னும் சொல்ல போனால் தமிழ் தேசிய பார்வையே எனக்கு அதிகமாக விரிந்தது. ஐயா தமிழர்களின் எதிரி யாருன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதை போய் படிக்கிற போதுதான் இவர்கள் சொல்கிறார்கள், பெரியார் தமிழை மலம் என்று சொல்லிவிட்டார், திராவிட நாடு திராவிட என்று சொல்லிவிட்டார். முழுமையாக பேச வேண்டும். அதுதான் சொன்னார் ஐயா புலினே அவர்கள். திராவிட நாடு அப்பொழுது கேட்டேன், இப்பொழுது அது தமிழர்களுக்கு எதிரி. காரணம் என்றால் மலையாளிகள், கன்னடர்கள், ஆந்திரர்கள் எல்லோரும் சேர்ந்தால் அன்றும் நாம் சிறுபான்மையாகத்தான் இருப்போம். அதனால் தமிழ்நாடு தமிழருக்கு என்றுதான் ஐயா சொன்னார். அதை மறைக்கிறார். தமிழை மலம் என்று சொன்னார் என்று சொன்னார். ஆம் சொன்னார். திருக்குறளில் ஒன்றுமில்லை என்று சொன்னேன். ஆனால் தமிழ் புலவர்கள் எல்லாம் என்னை அணுகி, இல்லை அதில் அதிகமாக கடவுள் மறுப்பு கொள்கை, முற்போக்கு கொள்கை எல்லாம் இருக்கிறது என்று சொன்னவுடன் என்னை மாற்றிக்கொண்டு திருக்குறள் மாநாடு நடத்தி, தமிழனை உன் மதம் என்று கேட்டால் திருக்குறள் உன் மதம் என்று சொன்னவர் பெரியார் என்பதை இவர்கள் மறைத்து விட்டார். இதே சொல்றார் ஐயா. தந்தை பெரியார் தனி தமிழ்நாட்டு கோரிக்கையின் முன்னோடி யாரு? ஐயா மணியரசன். இந்திய கட்டமைப்பு பார்ப்பன பணியா கட்டமைப்பு என்று மிகச் சரியாக அடையாளம் சொன்னார். தந்தை பெரியாரின் தனித்தமிழ்நாடு கோரிக்கை வர்ணாசிரம எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, பெண் விடுதலை, மூட நம்பிக்கை ஒழிப்பு போன்ற உயர் கொள்கைகள் தமிழ் தேசியருக்கு வழிகாட்டும் சிறந்த நெறிகள். இதை நான் சொல்ல, அப்ப அப்படி சொன்னாரு. அதை அண்ணன் படித்திருக்க வாய்ப்பா இருக்கு என்றால் கட்டாயமாக இல்லை. சரி, பெரியார் இஸ்லாமியருக்கு எதிரியா? அதான் சொல்றாரு ஐயா பழனி பாபா, எவன் ஒருவன் பெரியாரையும் அம்பேத்கரையும் மறுக்கிறானோ அவன் பின்னாலே நீ போகாதே, இருவரில் ஒருவரை மறுத்தாலும் போகாதேங்கிறார். பாருங்க, எங்க கட்சியினுடைய ஆவணம் இது அவர்கிட்டே இருக்காரு. ஏன்னா எந்த சட்டத்திட்டமும் அண்ணனுக்கு பிடிக்காது, போட்டா அது பற்றி நடக்கணும். ஏன்னா அவர் எந்த இசம் அவருக்கு தெரிகிறதோ இல்லையோ, ரொமான்டிக் இசம் அவருக்கு நல்லா தெரியும். தப்பா நினைக்காதீங்க. அது என்னன்னா, கலைஞர்கள் அதிக சுதந்திரம் உள்ளவர்கள், அவர்களுக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டம் இருக்கிறது. உங்கள் உணர்வுகளை கலைஞர்கள் தான் பிரதிபலிக்க முடியும் என்றால், ஒழுக்கத்தை சற்று தளர்த்திக் கொள்வதற்கு அந்த ரொமான்டிசத்தில் ஒரு விதி இருக்கிறது. ஏன்னா நான் ஓவிய கல்லூரி படித்த மாணவன் என்றால் அனைத்து இசங்களையும் படித்திருக்கிறேன். கியூபிசம், சர்லிசம், எல்லா இசங்களையும் படித்திருக்கிறேன். இது இஸ்லாமியர்களுக்கு அண்ணன் எதுக்கு சொன்னா, ஐயா சொன்னார். ஆமா, அந்த நேரத்தில் ராஜாஜியோடு காகிதமில்லத்தவர்கள் கூட்டணி வைக்கும் போது சொன்னேன். ஆனால் இறுதி வரை அவர் இஸ்லாமியருக்கு எதிராக இருந்தாரா என்றால் கட்டாயமாக இல்லை. அந்த காலத்தில் 73 சாகிற வரை. ஆனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏதோ இவர்தான் இஸ்லாமிய மதத்தை தூக்கி நிறுத்துவது போல பேசிக்கொண்டிருக்கிறாரே. இதே பாருங்க, விதி எண் 3ல இந்த புத்தகம் நம்ம தான் இருக்கு, அவங்ககிட்ட இருக்காது. ஏன்னா அங்க இருக்க எவனுக்குமே விதி தெரியாது. ஏன்னா அது தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா விதி இருந்தால் ஒழுங்கு இருக்கணும், ஒழுங்கு இருந்தால் கட்டுப்பாடு இருக்கணும், கட்டுப்பாடு இருந்தால் அந்த கொள்கை வென்றுவிடும். கொள்கை வெல்லக்கூடாதே என்று ஒரு கட்சி நடத்துறதுன்னா நம்மால் தான். ஏன்னா அண்ணன் சொல்லக்கூடாதுன்றார், வாயில் நின்று. முரண்பாடுகளான முகமதியரும் கிறிஸ்துவும் தமிழ் தேசியத்தை ஒவ்வொரு காலத்தில் ஆளுமை செலுத்தியவை. சட்ட பாதுகாப்பு, சொத்துடைமை, வலும், பண்பாட்டு பின்புலம் கொண்ட மதவழி தனி இன கட்டுமானம் கொண்டவை. முகமதிய தமிழரும் கிறிஸ்துவ தமிழரும் தங்களுடைய முதன்மை அடையாளம் தமிழ் தேசிய அடையாளமே என்று உணர்ந்தறிந்து வருவாராயின் நட்பு முரண் வகையிலும் அல்வழி பகைமுரண் வகையிலும் இடம்பெறுவர். இவர்கள் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் அன்போடும் கையேள வேண்டிய தரப்பினர். இது எதுவும் நான் சொல்ல, அவர் சொல்றார். கொஞ்ச நாளைக்கு முன்ன என்ன சொன்னாரு? சாத்தானின் குழந்தைகள். எதுக்குன்னா இவரே மாறி மாறி தானே பேசுறாரு. அது மட்டும் இல்ல, என் மடம் சைவம் வைணவம், நீ எப்படி செக்கு எண்ணெய்க்கு திரும்புறியோ, இயற்கை உணவுக்கு திரும்புறியோ அந்த மாதிரின்னு சொன்னா, இதையெல்லாம் நீங்கள் சொன்னீர்களே, மாற்றி மாற்றி தானே பேசுகிறீர்கள். இவருடைய நோக்கம் ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விடுபெறுகிறேன், பெரியாரை சிதைப்பதல்ல. ஏனென்றால் இந்த மண்ணில் ஈழ விடுதலையும் பிரபாகரனையும் தெரு தெருவாக கொண்டு சேர்த்தவர்கள், வெகுஜன அரசியல் மையப்படுத்தியவர்கள் பெரியாரிஸ்டுகள். நான் பிரபாகரனை கண்டு கொண்டது
நான் கம்யூனிச குடும்பமாக இருந்தாலும் எங்க ஊரில் பெதநாயகமலையம் கோட்டைக்கரை மைதானத்தில் அன்று வடிவில் ஒரு அரங்கம் வைத்து விடுதலை புலிகளுடைய சண்டை காட்சிகளை மறைப்போடு போட்டு, என உளவுத்துறை வரும், அவன் யாரும் கண்டுபிடிப்பட்டு சுத்தி பார்த்து வந்தவுடன் துண்டறிக்கையை படித்து விட்டு அவர்களுக்கு நமக்கு தொகையை ஏதாவது கொடுத்து போகும். அந்த வகையில் கொண்டு போய் சேர்த்தவர்கள் பெரியாரிஸ்டுகள் தான். பார்ப்பனன் இவர்கள் பிரபாகரன் என்ற பெருஞ்சொல் தமிழன் உடைய உணர்வில் ஊடுருக்கிற வரை நாம் இந்த மண்ணில் மீண்டும் அரசியல் செய்ய முடியாது. ஏனால் உலகம் முழுக்க நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1925 தான் இந்து மகாசபை ஆரம்பித்தது. 1925 தான் கம்யூனிஸ்ட் பொது உடைமை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. 1925 தான் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்தால் கூட இந்தியா முழுமைக்கும் அவன் ஆண்டாலும் இங்கு தமிழ்நாட்டில் அவன் ஆள முடியாத சூழல் இருப்பதால் பிரபாகரன் என்ற பெருநெருப்பை பெரியாரை எதிராக பயன்படுத்தி வீழ்த்துவிடு என்று அவர் கட்டளையில் காரணமாகத்தான் பெரியார் இறந்தது 73, தலைவர் ஆரம்பித்தது இயக்கம் 75, அவரையும் இவரையும் எதிர்பரமாக நிறுத்தது சீமான். பிரபாகரன் சொன்னாரா? சொல்லியிருக்கீங்களே. என் அண்ணனை சந்தித்து பிறகு வந்த பிறகுதான், ஏப்பா நாங்கள்லாம் இங்க இருக்கோம், அண்ணாவும் பெரியாரும் பிறந்த மண்ணில் இருந்துக்கிட்டு அந்த சாதி இழிவை தொடக்க முடியலன்னு கேட்டாருன்னு சொன்னாரு. கட் பண்ணன்னு வச்சுங்க. எங்க அண்ணனை சந்திச்சுட்டு வந்த பிறகுதான் நான் முடிவு பண்ணேன், என்னன்னு பெரியாரை ஒழிக்கிறதுக்கு காசு வாங்குறேன். இல்லையா, பெரியாரினுடைய வளைந்த கைத்தடிதான் என் அண்ணன் கையிலே AK-70 துவக்காக இருக்கிறது அப்படின்லாம் பேசிட்டு, இதெல்லாம் நான் சொல்ல, இவரு பெண்கள் விமானம் ஓட்டுகிறார்கள், பெண்கள் வாகனம் ஓட்டுகிறார்கள் என்றால் பெரியார் தான். என்ன எல்லாம் கேட்கிறான் தீக்கான்னு. ஆமா, நான் இனத்தால் திராவிடன், ரத்தத்தால் கம்யூனிஸ்ட், அதனால் தீக்கா. இதெல்லாம் யாரு சொன்னா? நீ தான் சொன்ன. இதையே நான் திருப்பி இப்ப பேசினா ஜெகதீச பாண்டி போய் அங்க பேசிடக்கூடாது, நகைச்சுவை இல்லையாண்ணா? எதுக்காக இந்த நாம் தமிழர்கள்லாம் கூட்டு போய் இந்த இதுல போய் பேச வைக்கிறாங்கன்னு கேக்குறீங்க. நீங்க எல்லாம் ஒண்ணு, இவன் பேசி தமிழ் தேசியம் வந்துடும் இல்ல. திரையுலகில் வடிவேல் இல்லாத குறைய அரசியலில் இவர்கள் எல்லாம் தீர்த்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அவர்களை பேச வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த மார்க்சிய அம்பேத்கரியர்கள் பெரியார் இயக்கத்துடன் சேர்ந்து தமிழ் தேசியத்தை அல்ல, சீமான் என்ற தீய விதையை அகற்றாத வரை தமிழனுக்கு விடுவாரம் இல்லை. பெரியாரை நீங்கள் யாரும் காப்பாற்ற வேண்டாம். பெண்ணடிமை இருக்கும் வரை, பார்ப்பன பணியா கட்டமைப்பு இருக்கும் வரை, இந்துத்துவம் இருக்கும் வரை, இந்தியா கட்டமைப்பு இருக்கும் வரை, இந்திய திணிக்கும் வரை பெரியார் என்ற பெருநெருப்பு இந்த தமிழகத்தில் எரிந்து கொண்டேதான் இருக்கும், எரிந்து கொண்டேதான் இருப்போம். நாம் மாற்றிய பெரியாரி அம்பேத்கரிய கருத்துக்களை உள்வாங்கி தமிழ் தேசியத்தை சீமான் அல்லாமல் வென்று காட்டுவோம், சீமானை ஒழித்து காட்டுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.